வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். யுஎஸ்ஏஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லிட்டு தீபாவளி அன்றைக்கி வந்து சரவடியாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதான் நம்ம அது தனி வீடியோலையும் பார்த்தோம். அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டது, இந்த மாதிரியான நிறைய சினாரியோஸ் இருக்குது, ப்ளீஸ் அட்டானி வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது வந்து அட்டானி சொல்லும்போது இன்னும் அவங்களுக்கு இன்னும் இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். ஸோ இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி நம்மளோட ஒன் ஆஃப் த டாப் இமிகிரேஷன் அட்டானி இந்த யுஎஸ்ஏ உங்கள் எல்லாருக்குமே பரிச்சயமான மேரி கென்னடி அவர்கள் தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடையை தரப்போகிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஆட்டோ டப் எனேபிள் பண்ணியிருக்கோம். அது யூடியூபோட ஃபியூச்சர். நீங்கள் வந்து தமிழில் அந்த ஆடியோ கேட்கணும்னா, அதான் ஒரிஜினல் வாய்ஸில் கேட்கணும்னா யூடியூப்ல உள்ள அந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் இருக்கும் ஆடியோ ட்ராக்னு அதில் நீங்கள் தமிழ் ஒரிஜினல் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு தமிழ் புரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும், இங்கிலீஷ் யூஎஸ்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். எப்பெல்லாம் நாங்கள் வந்து ஆட்டோ டப் அந்த வீடியோவில் எனேபிள் பண்ணுறோமோ அப்பெல்லாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேரி கென்னடி ஆக்சுவலாக ரொம்ப குறுகிய நேரத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒத்துக்கிட்டது. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் சொன்னீங்க லாஸ்ட் வீடியோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு அட்டானிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்ப நன்றி. வணக்கம் பிரேம். நானுமே நினைச்சிட்டே இருந்தேன், அந்த அப்டேட் வந்ததுல இருந்தே வந்து கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சேன். இட் வாஸ் அ வெரி பிஸி டே. பட் ஆனா கண்டிப்பா இதை பண்ணி முடிக்கணும் அப்படிங்கறதால பண்ணுவோங்க. தீபாவளி அன்னைக்கு சரவடியா யூஎஸ்ஏஸ் வந்தது. அது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு வேண்டியது ஃபேவரபிளா கொடுத்துருக்கான்னா அதுதான் கொஸ்டின் மார்க். ஆக்சுவலா அதுல நிறைய கேள்வி இருக்கு. முதல் பேராகிராஃப்ல இருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அவுட் சைட் யூஎஸ்ஏ நீங்கள் புது H1B ஃபைல் பண்ணும்போது 100K கட்டணும் அப்படின்னு இருக்காங்க. அண்டுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு டூ நாட் ஹேவ் வேலிட் H1B வீசா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா H1B ட்ரான்ஸ்ஃபர் அவுட் சைட் யூஎஸ்ஏ பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு நான் புரிதல் கரெக்டா இருக்கா? இல்ல பிரேம், நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டதோ இல்ல. தட்ஸ் வாட் தி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ். தி பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரி, ஹி ஹஸ் மோர் பவர் இன் தட், ரைட்? கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் கோயிங் டு பி சேலஞ்ச்ட் இன் தி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துலயும் போனாலும் கண்டிப்பா அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணணும்னா இட் கேனாட் பி வித்இன் தி கண்ட்ரி. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு விதமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துட்டு outside the US இருக்கிறவங்களுக்கும் வந்து it differs actually. This is definitely going to be challenge the court. நீங்களுமே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா வந்து US Chamber of Commerce. ஏன்னா இது வரைக்கும் புரியவே இல்லை யாரு தான் இந்த கேட்டகரியில் வராங்கன்றதே நமக்கு புரியாமல் இருந்தது. So it's getting challenged in the court and temporary restraining order கண்டிப்பா இதுக்கு sooner or later it's going to happen. But நம்ம அதையும் மீறி இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஏற்கனவே ஒரு H1B அப்ரூவல் இருக்குது. ஒருவேளை வெளியில இருந்தாலுமே ஆல்ரெடி கேம் அண்டர் த கேப் எக்ஸாம்ன்ற ஒரு கிரைட்டீரியாலாம் வரும்போது அது வந்து இட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம் நம்ம யோசிச்சிருந்தோம். பட் இப்போ அப்ளிகபிள் ஆகிறது பார்த்தீங்கன்னா அவங்களுமே அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வேலிட் வீசா இல்லாமல் செப்டம்பர் 21 அப்புறமா நீங்கள் ப்ராசஸிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து 100,000 பே பண்ணி தான் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் தே டூ ஹேவ் அஸ் பெர் த ப்ரொக்ளமேஷன். இது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக அண்ட் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் சொல்ல வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டா இந்தியாவிலேருந்து பண்ணுறாங்க. 6 இயர்ஸ் இருக்குது, நான் 3 இயர்ஸ் இங்கே இருந்துட்டேன், நான் இப்போ ஒரு 1 இயர் கேப் அங்கே இருக்கேன், நான் திரும்ப அந்த 3 இயர்ஸ் யூஸ் பண்ணாலும் நான் 100K கட்டணும். ஆர் 6 இயர் முடிஞ்சிச்சு எனக்கு I-140 அப்ரூவ் இருக்குது, அதன் மூலயமா போனாலுமே நான் 100K கட்டணும் வெளியிலேருந்து பண்ணும்போது. கரெக்ட். இப்போ நம்ம வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நியூ எம்ப்ளாய்மெண்ட்னு பண்ணுவோம், அதுக்கப்புறம் கான்சுலேட் அப்ரூவல், ஏன்னா அது எந்த கேட்டகரியிலையும் வர மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தே ஹேவ் டு பே த. மேற்கண்டி இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. யூஎஸ்ஏஸ் கொடுத்த அப்டேட்ஸ்ல 2வது பேராகிராஃப்ல ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ்ஏஸ் ஒருவேளை இன்எலிஜிபிள் பண்ணிட்டா உங்கள் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆர் அமெண்ட்மெண்ட் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இங்கே அப்ளை பண்ணிட்டு இங்கே அவுட் சைட் போனீங்கன்னா கூட நாங்கள் அந்த மாதிரி பண்ணிவிடுவோம், அட்ஜுடிகேட் பண்ணுவோம். அந்த கேஸில் நீங்கள் புதுசாக 100K ஃபீ கொடுத்து தான் உள்ளே வரணுங்கிற வாக்கியம் இருக்குது. ஸோ அங்கே என்ன சொல்ல வராங்க? கேஸ் இப்போ நீங்கள் வந்து செப்டம்பர் 21 அப்புறம் ஃபைல் பண்ண ஒரு கேஸு
அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன்னால தெர் ஆர் மெனி சினாரியோஸ் லைக் வந்து ஈவன் ஃபைல் பண்ண உடனே கூட அவங்க வெளியில போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அப்படியே வந்துட்டு. ஸோ தட் ஐ ஃபீல் இஸ் வெரி க்ரூவல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சி அவங்களுக்கு வந்து இங்கே I-94 எக்ஸ்டெண்ட் ஆகாமல் தே ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஃபார் எனி அதர் ரீசன்ஸ் அப்படின்னு வரும்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபைல் பண்ணும்போது நீங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் பண்ணீங்க. பட் இன் அதர் சிச்சுவேஷன்ஸ் இஃப் யூ ஹேட் பீன் அவுட் ஆஃப் கண்ட்ரி அதை அவங்க பார்த்தாங்கன்னா பேயிங் ஃபார் த 100,000 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே. ஸோ யூஸ்வலாக வந்து எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து இங்கே ஃபைல் பண்ணிட்டோன்னா சம்டைம்ஸ் ட்ராவல் ஹேப்பன்ஸ். எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து I-94 வரும் ஈவன் தோ யூ ட்ராவல் பேக் அண்ட் கேம் பேக் டு த கண்ட்ரி. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸில் தான் அந்த ஆப்ஷனே இருக்காது. இப்போ நாங்கள் வந்து F1லேருந்து H1B பண்ணும்போது கூட அந்த கேப்பில் வந்து வி ஆல்வேஸ் இன்சிஸ்ட் April to October 1st நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டேட் கண்ட்ரி போனீங்கன்னா தே வில் டினை த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவில் கொண்டு வருவோம். ஸோ இட் மைட் பி பாசிபிள் தட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறவங்களுக்கு இஃப் அட் ஆல் நம்ம I-94 விதின் த கண்ட்ரி பண்ணியிருந்தாங்க ஸோ அப்ரூவல் ஆகும்போது பே பண்ணாமல் இருக்கிறதுக்குண்ட பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா I-94 அப்ரூவ் ஆயிருக்குன்னு நிறைய கேசஸ்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு அவசியம் வராது. ஆனால் ஒரு சிலருக்கு எக்ஸப்ஷனாக வரும். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்களா நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு I-94 வந்துச்சுன்னு. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. இன் வெரி லிமிடெட் சிச்சுவேஷன் எங்களுக்கு புரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் படி விதின் த கண்ட்ரி என்ன நீங்கள் உள்ளார இருந்து பண்ணிட்டீங்கன்னாலும் there is no fees applicable. நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரி கான்சுலேட்ஸ் அந்த மாதிரி போர்ட் ஆஃப் என்ட்ரி திரும்பி வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீஸை நீங்கள் கொடுத்துட்டு தான் வரணும். ஒருவேளை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் when they find it out அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் RFEO இல்லை through other process they will make you to pay the 100,000 fees. ஸோ என்ன அட்வைஸாக இருக்குன்னா சப்போஸ் எக்ஸ்டென்ஷன் போட்டாங்கன்னா அப்ரூவ் ஆகிற வரைக்கும் இன்சைட் த கண்ட்ரியே இருங்க. ஓகே கண்டிப்பாக ஓகே. இது ரொம்ப புதுசாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இது வரைக்கும் நிறைய பேர் எக்ஸ்டென்ஷன் போட்டிருப்பாங்க போயிட்டு வந்திருப்பாங்க. அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். H1B எக்ஸ்டென்ஷன் போட்டு பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக அப்ரூவ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பெட்டிஷனோட போங்க அப்படிங்கிறது அட்வைஸாக இருக்குது. அப்படி போகும்போது அவங்களுக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரிலையும் சரி இல்லை அங்கே இன்டர்வியூ இருந்ததுனாலும் பிரச்சனை இருக்காது இல்லை? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து கேம்ப் எக்ஸாம் ஏற்கனவே ஒரு தடவை H1B குவாலிஃபை ஆனாங்க. ஆனால் அவங்க நியூ H1B மென்ஷன் பண்ணிட்டு இருந்தது. ஸோ people who already have an H1B இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு இந்தியாவில் வந்து ஒரு I-140 அப்ரூவலுமே வச்சுருக்காங்க. ஸோ தே ஹாவ் எலிஜிபிலிட்டி மோர் தென் 6 years டு கண்டினியூ ஆன் த H1B. ஸோ இவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்தியாவுக்கு போயிருந்தாங்க, ஒரு 1 year இருந்தாங்க. ஸோ நம்ம நியூ எம்ப்ளாய்மெண்ட் போட்டு கேப் எக்ஸம்ப்ட்னு கொண்டு வரும்போது இட் ஷுட்ன்ட் பி அப்ளிகபிள்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்தது. இப்போ ஆனால் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க நீங்கள் வெளியில் போயிட்டு நியூ எம்ப்ளாய்மெண்ட் வித் கான்சுலேட் அப்ரூவல் பண்ணீங்கனாலே யூ நீட் டு பே தட் 100,000 ஃபீஸ். யாரோட அட்வைஸ் என்னன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆர் எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போதைக்கு கையில் அப்ரூவ் ஆகிற வரைக்கும் அன்லெஸ் ரொம்ப எமர்ஜென்சினா ட்ராவல் பண்ணுங்க, இல்லைனா வேணாங்கிறது தான் அட்வைஸாக இருக்க முடியுமா? அட்வைஸாக இருக்குது. பட் ஆனால் வி ஹாவ் டு வெயிட்டிங். அப்புறம் கண்டிப்பாக வந்து டெம்பரரி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் அதை கண்டிப்பாக வர்ற வரைக்குமாவது பீப்புள் டசன்ட் ஹாவ் டு பேனிக் அபவுட் இட். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா 100,000 அசோசியேட்டட் வித் த ஃபீஸ் விச் வாஸ் லைக் வந்து மேக்ஸிமம் 50 எம்ப்ளாயி கம்பெனி H1B கம்பெனியில் எல்லாம் கூட வந்தால் கூட $8,000 தான் மேக்ஸிமம் இருந்தது. அந்த ஃபீஸை வந்து இட்ஸ் லைக் பீனலைசிங் த எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபேர் எனஃப். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து வாட் த கோர்ட் ஹேஸ் டு டிசைட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஷோர். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸுங்கும் போது F1 to H1B ஆர் H4 EAD வாட் எவர் to H1B எந்த விசானாலும் வந்து கொஞ்சம் வந்து காஷியஸாக இருங்க, வெளியில் போகாதீங்க அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அப்படிங்கிறது அட்வைஸ். அப்புறம் இன்னொரு ஒரு மேஜர் கொஸ்டின் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது வந்து எப்படின்னா இப்போ வந்து நமக்கு அந்த பிரிட்ஜ் கேப் பெட்டிஷன் ப்ளஸ் இன்னும் ஸ்டில் த ஷட் டவுன் இஸ் கோயிங் ஆன் இல்லைங்களா? அப்போ வந்து USCIS அப்படிதான் சொல்லுது, டெம்பரரி ஸ்டேட்டஸ்க்கு வந்து நீங்க இருங்க, ஜஸ்ட் மேக் ஷுர் யூஆர் இன்டு சம் அதர் ஸ்டேட்டஸ். அப்போ அந்த B2 எல்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி கிரைட்டீரியாவா? இப்போ ஏன்னா B2 வந்து இட்ஸ் பெண்டிங் பிரிட்ஜ் ஸ்டேட்டஸ் தான்.
அதுக்கு வந்து அப்ரூவலாக இன்னும் வரல. ஸோ B2 to H1B இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பிரச்சனைலாம் இல்லை. ஸோ ஈவன் வி ஹவ் ரெக்வஸ்டட் தெம் டு அட்ஜுடிகேட் போத் த பெட்டிஷன்ஸ் அட் த சேம் டைம். ஒரு அப்ளிகேஷன் H1B பெட்டிஷனையும் அப்ளிகேஷனையும் பண்ண சொல்லியிருந்து இட்ஸ் ஆல் கோயிங் ஆன். எஸ்பெஷலி அட் திஸ் டைம் 60 days கிரேஸ் பீரியட் கிராஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அட்லீஸ்ட் B2லயாவது ஒரு ஸ்டேட்டஸ் ஃபைல் பண்ணிக்கோங்க, அப்போது நீங்கள் யூ கேன் கண்டினியூ டு பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன ஆக போகுது இப்போ, தே வில் பி கன்சிடர்ட் அஸ் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் வந்து இட் ஷுட் நாட் ஹேப்பன். ஏன்னா அவங்க விதின் த கண்ட்ரி தான் இருக்காங்க, அவங்களும் பிரிட்ஜ் பெட்டிஷனாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம திரும்பவும் அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும்போது H1Bக்கு போகும்போது தேர் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். பட் ஆனால் நம்ம இதையும் வந்து வெயிட் பண்ணி எப்படி அட்ஜுடிகேட் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போதைக்கு உள்ள எக்ஸ்பெக்டேஷன் வந்து 100,000 ஷுட் நாட் பி தேர். ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பண்ணியிருந்தாலும் கரெக்ட். நான் இந்த கேள்வியும் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா கவர்மெண்ட் ஷட் டவுன் இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் செயல்படல, இப்போ LCA போக முடியலன்னா இந்த மாதிரி வந்து USCIS அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதுக்கு ஒத்துறாங்க. ஓகே, ஸோ இது நல்ல விஷயம். USCIS அப்டேட்ஸாக இன்னும் ஒரு லாஸ்ட் பேரெல்லாம் ஒரு விஷயம் இருந்துச்சு. எக்ஸப்ஷன்ஸ் வந்து கிராண்ட் பண்ணுறோம், செக்ரட்டரி ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது என்ன சொல்கிறாங்க, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஜாப்ஸ்க்கு எக்ஸப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? அது கொஞ்சம் ஆமாம். ஸோ இதுவுமே நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வேவர் வந்து எப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி அது என்னென்ன க்ரைட்டீரியாவில் கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட் மோஸ்ட்டாக அவங்க மீன் பண்ணி இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து மோஸ்ட்லி இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க they are not very keen to give it an exception for the IT ப்ரொஃபஷனலை விட இந்த ஹெல்த் கேரில் நிறைய H1Bயில் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த ரூரல் ஏரியாஸில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸே வந்து அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து they don't fall under the H1B. It's very tough to file an H1B for them actually. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து இமீடியட் எக்ஸப்ஷனில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் கோவிட் பேன் அப்புறம் ட்ராவல் பேன் எல்லாம் வரும்போது தே ஆடட் அப் க்ரைட்டீரியா. நிறைய இடத்துல வந்து வி வர் ஏபிள் டு பிரிங் தெம் பேக். அங்கே போக 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 அந்த ட்ராவல் பேன் இருக்கும்போதுமே நிறைய எக்ஸப்ஷன்ஸில் கொண்டு வர முடிஞ்சுது. பட் ஆனால் இதுவுமே வந்து இப்போ ஒரு கிளையண்ட் வந்து தே ஃபீல் லைக் வந்து திஸ் பர்சன் விதவுட் தெம் இத்தனை $1 million ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன் அண்ட் திஸ் இஸ் வாட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் லாஸ் எல்லாம் வரும்போது ஹவு ஃபார் தேர் ஹேண்ட்லிங் ஃபினான்ஷியல் லாஸ் எப்போவுமே பெரிய ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக வராது. பட் ஸ்டில் யூனோ வி ஹாவ் டு வெயிட். இப்போ கிளைண்ட் வந்து வில்லிங் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போதுனா கூட திஸ் இஸ் அகெயின் கோயிங் டு பி 100,000. ஃபீஸுக்கு வந்து நீ என்ன கட்டு இல்லைன்னா கட்டாதன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இதில் பெருசாக நமக்கு பண்ணுறது கஷ்டம்தான். பட் ஸ்டில் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு த பேட்டர்ன் கோஸ். அப்படியே நான் வந்து அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதில் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தோஷமான விஷயத்தோட துக்கமான விஷயம் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு கிளாரிட்டி இருக்குது, இங்கே F1 to H1B ஆர் எனி விசா ஸ்டேட்டஸ் டு H1B இன்சைட் த USA வந்து கண்டிப்பாக கட்ட வேணாங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போட்டு வெளில போனாலும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் போட்டு வெளில போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வருங்கிற ஒரு கொடுத்துருக்காங்க. இப்படியும் கொடுத்துருக்காங்க, இப்படியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அவுட் சைடு USA வந்து இனிமேல் 100K இருந்தால் தான் இப்போ இந்தியாவில் இருக்கிற மக்கள் உள்ளே வர முடியும். அது I-140 அப்ரூவாக இருக்கலாம், இல்லை H1B ஏற்கனவே வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை புது H1B இருக்கலாம் போது அது இன்னும் ஒரு பதட்டத்தை தான் கிரியேட் பண்ணுது. கரெக்ட். அப்புறம் வீசா ஸ்டாம்பிங் இருக்கிறவங்க இப்போ ஏற்கனவே அப்ரூவ் ஆனவங்க தான் வீசா ஸ்டாம்பிங் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக தே கேன் ட்ராவல் பேக். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் வீசா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடலாம். இனிமேல் ரொம்ப போட்டு கன்சர்னாக இருக்க வேண்டாம். பட் திஸ் இஸ் லைக் வந்து ரொம்ப வந்து ஒரு வியர்டான ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்குது. பட் வில் வெயிட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸுங்க பிரேம். ஆக்சுவலி தேங்க்ஸ் மேரிகண்ட். ஏன்னா அந்த பாயிண்ட் கரெக்டாக சொன்னீங்க. யாராவது வந்து இப்போ இந்தியாவில் வீசா ஸ்டாம்பிங்கோடு இருந்தீங்கன்னா உங்களால் வர முடிஞ்சால் உள்ளே வர்றது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு டெசிஷனாக இருக்க முடியும். கண்டிப்பாக as soon as possible. அதில் பெரிய வேற எதுவும் இது பண்ணாத அளவுக்கு உடனே வந்துட்டாங்கன்னா that will also be better actually. சூப்பர் மேரிகண்ட். ரொம்ப நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேரிகண்ட் உங்கள் டயத்துக்கு. ஷூர், தேங்க்ஸுங்க. தேங்க்யூ.